அம்புலிமாமா ராமாயணம் 9ஆம் பகுதி. தந்தையை அந்த நிலையில் கண்டவுடனே ராமனுக்கு பாம்பை மிதித்தது போல் பயம் உண்டாயிற்று. அவன் கலங்கிய மனத்துடன் கைகேயியை நோக்கி, அம்மா, என்னாலே ஏதாவது தவறு நடந்ததா? தந்தையார் இப்படி கலங்குவதற்கு காரணம் என்ன? அவரை இப்படி நான் இதுவரை கண்டதே இல்லை. என் மனம் மிகவும் பதறுகிறது என்றான். கைகேயி சிறிதும் வெட்கமின்றி, ராஜாவுக்கு கோபமில்லை, உடல் வேதனையும் இல்லை. அவருக்கு ஒரு ஆசை உள்ளது. அதை உனக்குச் சொல்ல அஞ்சுகிறார். ஒரு காலத்தில் அவர் எனக்கு ஒரு வரம் தருவதாகச் சொன்னார். அதை ஏன் கொடுத்தேன் என்று இப்போது மனம் குமுறுகிறார். தர்மம் நிறைவேறுவதுதான் முதன்மை. உன் தந்தை சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உன் மேல் உள்ளது. நல்லதோ கெட்டதோ அவர் ஆசையை நிறைவேற்றுவதாக நீ வாக்கு கொடுத்தால் உண்மையான விஷயத்தை சொல்வேன். அந்த விஷயம் அவருடைய வாயால் வராது. ஆகையால் நானே சொல்ல வேண்டும் என்றாள். அது என்ன அம்மா? என்னை அப்படி சந்தேகிப்பதா? தந்தையார் கேட்டால் நான் நெருப்பில் கூட குதிப்பேன். அவருடைய ஆசை என்னவோ சொல்லுங்கள், நான் தவறாமல் நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன் என்றான் ராமன். கைகேயி தேவாசுர போர்க்காலத்து நிகழ்ச்சிகளை ராமனிடம் சொல்லி, அந்த நேரத்தில் தந்தையார் அளித்த வரத்தின்படி ராமன் 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள். இந்த பட்டாபிஷேக முயற்சி எல்லாம் வீணாகிவிடும். பரதன் பட்டம் பெற்று பூமியின் 4 திசைகளையும் ஆழ்வான். நீ நாராளையும் ஜடைகளும் அணிந்து 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றால் உன் தந்தைக்கு வாக்கு மீறினவன் என்ற பழி வராமல் போய்விடும் என்றாள். இத்தனை கொடிய வார்த்தைகள் இவ்வளவு கடுமையாக காதில் விழுந்தால் மற்றொருவன் கலங்கி போய் கைகேயின் முகத்தையே பார்க்க வெட்கப்பட்டிருப்பான். ஆனால் ராமன் எந்தவித குழப்பமும் இல்லாமல், அம்மா, அப்படியே ஆகட்டும். நான் நாராடை அணிந்து வனத்திற்கு செல்கிறேன். பரதனை உடனே அழைக்கச் சொல்லுங்கள். தந்தையின் பிரதிகையும் உங்கள் ஆசையும் இதுவாக இருந்தால் நான் பரதனுக்கு ராஜ்யம் கொடுக்க மறுப்பேனா? பரதனுக்கு பட்டம் கட்டுவதாக தந்தையார் என்னிடம் சொல்லாததுதான் எனக்கு வேதனை என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டு கைகேயி மகிழ்ந்து, வேறு ஒன்றுமில்லை, நீ தந்தையின் வாயிலிருந்து வாக்கு பெறுவாயோ இல்லையோ என்ற தயக்கத்தால்தான் அவர் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லவில்லை. நீ ஒரு நொடியும் தாமதிக்காமல் வனத்திற்கு புறப்படு. நீ போகும் வரை உன் தந்தையார் ஸ்நானமும் உணவும் செய்ய மாட்டார் என்றாள். கைகேயி இவ்வாறு சொன்னதும் தசரதன் உள்ளுக்குள் குமுறி மயங்கி விழுந்தான். ராமன் அவரை எழுப்பி அமர வைத்து கைகேயியை நோக்கி, அம்மா, எனக்கு உள்ளுக்குள் உண்மையில் ராஜ்ய ஆசையும் செல்வ ஆசையும் இல்லை. நான் இன்னும் செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் ராஜாவிடம் கேட்ட வரங்கள் மிகவும் சிறியவை. நீங்கள் உண்மையில் மலை தோண்டி எலியை பிடித்தது போல் ஆகிவிட்டது என்றான். தசரதன் பெருமூச்சு விட்டு கதறி மயங்கி விழுந்தான். ராமன் தந்தையையும் கைகேயியையும் வலம் வந்து வணங்கி அந்த புறத்திலிருந்து வெளியே வந்து தன் நண்பர்களை நோக்கி பார்த்து பட்டாபிஷேக சாமான்களையும் ஒரு முறை வலம் வந்து புறப்பட்டான். லக்ஷ்மணன் அடக்க முடியாத துயரத்தாலும் கோபத்தாலும் நடுங்கியபடி அண்ணனை பின்தொடர்ந்தான். ராமன் ரதத்தில் ஏறவில்லை. குடையும் சாமரமும் வேண்டாம் என்று மறுத்தான். அனைத்தையும் துறந்த யோகியின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு இந்த துயரச் செய்தியைச் சொல்ல கௌசலே மாளிகைக்கு புறப்பட்டான். தசரதனின் அந்த புற பெண்களின் கதறல் ஒலித்தது. ராம லக்ஷ்மணர்கள் கௌசலே மாளிகையை அடைந்த போது அங்கு யாருக்கும் நடக்கப் போகும் விஷயம் தெரியவில்லை. ராமன் முதல் பிராகார வாயிலை கடந்து செல்லும் போது அங்கிருந்த ஒரு மூதாட்டரும் இன்னும் சிலரும் எழுந்து நின்று ஜெயகோஷம் செய்தனர். 2ஆம் பிராகாரத்தில் இருந்த மோதிய பிராமணர்களுக்கு வணங்கி 3ஆம் பிராகாரத்தை அடைந்தான். அங்கு காவலாளிகள் அனைவரும் பெண்கள். அவர்களில் சிலர் கௌசலேயிடம் ராம லக்ஷ்மணர்கள் வந்ததைச் சொல்ல ஓடினர். மற்றவர்கள் மகாராஜாவுக்கு ஜெயம் எனக் கூவினர். ராமன் வந்தபோது கௌசலே அக்னியில் ஹோமம் செய்து கொண்டிருந்தாள். அவள் ராமனை எதிர்கொண்டு வந்து அணைத்துக் கொண்டு தலையில் முத்தமிட்டு, மகனே, வா, உணவு உண்ணுவோம் என்றாள். தாய்க்கு இந்த துயரச் செய்தியை எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் கலங்கிய ராமன், அம்மா, உனக்கு இன்னும் தெரியவில்லை போலிருக்கிறது. எல்லாம் தலைகீழாகிவிட்டது. நான் 14 ஆண்டுகள் முனிவனாக மாம்சம் தவிர்த்து கந்தமூல பழங்கள் உண்டு தண்டகாரண்யத்தில் இருப்பேன். நான் அமரப்போவது சிங்காசனத்தில் அல்ல, தர்பாசனத்தில். தந்தையார் பரதனுக்கு பட்டம் கட்டப்போகிறார் என்றான். இந்த வார்த்தைகள் கேட்டவுடனே கௌசல்யை வெட்டப்பட்டு வாழை மரம் போல் தரையில் விழுந்து துயரத்தில் புரண்டாள். ராமன் அவளை எழுப்பி அமர வைத்து உடலில் படிந்த தூசியை துடைத்தான். கௌசல்யை ராமனை நோக்கி, மகனே, என் பிறவி சுகமற்றது. உன்னை பெற்று இந்த வேதனையை சுமப்பதை விட பிள்ளை இல்லாமல் இருந்திருந்தால் குழந்தைகள் இல்லை என்ற துயரம் மட்டும் இருந்திருக்கும். நான் ஒருபோதும் சுகம் அடைந்ததில்லை. நீ ராஜாவாகும் போது சுகம் அடைவேன் என்று எண்ணினேன். நான் ராஜாவின் முதன்மை மனைவியாக இருந்தும் சகபதிகளின் கசப்பான வார்த்தைகளுக்கு ஆளானேன். என் கணவருக்கு என்னிடம் அன்பில்லை, எனக்கு சுதந்திரமும்
இல்லை என்று சொல்லப்பட்டது. இனி கைகேயின் பணியாளர்களை விட கீழாக வாழ வேண்டுமா? நீ பிறந்த இந்த 17 ஆண்டுகளும் நீ எப்போது ராஜாவாவாய் என்று காத்திருந்தேன். அந்த ஆசையும் போய்விட்டது. எனக்கு மரணம் வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அது வேண்டிய நேரத்தில் வருவதில்லை. மகனே, நானும் உன்னுடன் வனத்திற்கு வருவேன் என்றாள். கௌசலேயின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவன் கௌசலேயை நோக்கி, அம்மா, கைகேயின் வார்த்தையை கேட்டு அண்ணன் வனத்திற்கு போவது எனக்கு சரியாக தோன்றவில்லை. ராஜா முதியவர், அவருடைய மனம் பலவீனமானது. பெண் மயக்கத்தால் அவர் அநியாயமான செயலை செய்யச் சொன்னால் அதை நாம் மகன்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்றான். பின்னர் ராமனை நோக்கி, அண்ணா, ராஜா உன்னை வனத்திற்கு அனுப்புகிறார் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியுமுன் நாம் நமது வீரத்தால் இந்த ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வோம். நான் வில்லை ஏந்தி நம்மை தடுக்க வருபவர்களை எல்லாம் கொல்வேன். நமது தந்தை கூட இப்போது நமக்கு எதிரியானவராகிவிட்டார். அவரை கொன்றாலும் கைகள் கால்களை கட்டி போட்டு விட்டு விட்டாலும் தவறில்லை. நம்மில் மூத்தவன் நீ. இந்த ராஜ்யம் உன்னதே. ராஜா இதை மற்றொருவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? நீ என்ன குற்றம் செய்தாய்? உன்னை வனத்திற்கு அனுப்ப அவருக்கு என்ன அதிகாரம்? இதோ என் வில், நான் யுத்தத்திற்கு தயார் என்றான். கௌசல்யை ராமனை நோக்கி, மகனே, லக்ஷ்மணன் சொன்னது போல் செய். நீ தந்தையின் வார்த்தையையே கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நான் உன் தாய் அல்லவா? நீ வனத்திற்கு போவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ போனால் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விடுவேன். அந்த பாவம் உன்னை பற்றிக் கொள்ளும் என்றாள். ராமன் தாயை நோக்கி, நான் தந்தையின் வார்த்தையை பொய் செய்யவும் மீறவும் முடியாது. பித்ருவாக்கை காப்பாற்ற பலர் கொடிய காரியங்கள் செய்துள்ளனர். கண்டு என்ற முனிவர் கோவதை செய்தார். பரசுராமன் தன் தாயையே கொன்றான். நமது மூலபுருஷனான சகரனின் புதல்வர்கள் தந்தையின் ஆணையால் பாதாளத்திற்குச் சென்று 60,000 பேர் ஒரே நேரத்தில் உயிர் நீத்தனர். அம்மா, நான் உன்னை அவமதிக்க வனத்திற்கு போகிறேனா என்றான். பின்னர் லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, உன் அன்பையும் வீரத்தையும் நான் அறியாதவனா? எல்லாவற்றிலும் தர்மமே உயர்ந்தது. அதை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஆகையால் என் புத்தியை பின்பற்றும் நீயும் சிந்தித்து நட என்றான். தாயை சமாதானப்படுத்த ராமன் பல தர்மங்களைச் சொன்னான். முதிய கணவரை விட்டு தாய் தன் பின்னால் வருவது உகந்ததல்ல என்றான். லக்ஷ்மணனிடமும் இது தெய்வனியதே. இல்லாவிட்டால் என்னை இவ்வளவு நேசிக்கும் கைகேயி என்னை வனத்திற்கு அனுப்புவாளா? பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டதற்காக நீ இவ்வளவு துயரப்படுகிறாய் என்றால் அது நடக்கிறது என்று தெரிந்தபோது அவள் எவ்வளவு துயரப்பட்டிருப்பாள்? தந்தையாரின் மனத்தையோ அவளின் மனத்தையோ நான் ஒருபோதும் புண்படுத்தியதாக எனக்கு நினைவில்லை. இப்போது அந்த பாவத்தை செய்ய முடியாது என்றான். ராமன் தந்தையின் ஆணையை நிறைவேற்ற வனத்திற்கு செல்ல உறுதியாய் இருப்பதை உணர்ந்த கௌசல்யை அவன் நலனுக்காக பிராமணர்களால் ஹோமம் செய்து ஆசீர்வதித்து அனுப்பினாள். ராமன் சீதையின் அந்தப்புறத்திற்குச் சென்றான். அவளை பார்த்தவுடனே அவனுடைய கண்ணீர் அடங்கவில்லை. பட்டாபிஷேகம் பற்றிய மகிழ்ச்சி எதுவும் இல்லாமல் தலை குனிந்து அழுது வரும் கணவனை பார்த்து சீதையும் நடுங்கினாள். அவன் துயரத்தின் காரணத்தை கேட்டாள். நடந்த அனைத்தையும் சொல்லி ராமன் அவளை நோக்கி, நான் வனத்திலிருந்து திரும்பி வரும் வரை நீ பரதனிடமிருந்து அவன் சொல்வது போல் நட. அவன் முன்னிலையில் என்னை ஒருபோதும் புகழாதே. உறவனைத் தவிர அவன் உன்னை போஷிக்க வேண்டிய வேறு காரணம் இல்லை. ஆகையால் அவன் மகிழுமாறு நடந்து கொள். என் முதிய பெற்றோரை கவனித்துக்கொள் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட சீதை அன்புடன் கலந்த கோபத்துடன், இவை என்ன வார்த்தைகள்? என்னை இகழ்ந்து தள்ளுகிறீர்களா? பெண்ணுக்கு கணவனே கதி. உங்களை வனவாசம் போகச் சொல்வதும் என்னை அனுப்புவதும் ஒன்று இல்லையா? நீங்கள் வனத்தில் நடந்தால் முட்களை என் காலால் மிதித்து உங்களுக்கு பாதை செய்து நான் முன் நடக்க மாட்டேனா? உங்களை போன்ற வீரனுடன் இருந்தால் எனக்கு வனபயம் இருக்காது. வனத்தில் உள்ளவர்களை எல்லாம் காக்கும் நீங்கள் என்னை காக்க முடியாதா? வனத்தில் நான் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க மாட்டேன். நீங்கள் 100 முறை சொன்னாலும் என் மனம் மாறாது என்றாள். சீதை தன் பின்னால் வந்து துன்பப்படுவது ராமனுக்கு சிறிதும் விருப்பமில்லை. அந்த துன்பங்களை அவன் விளக்கினான். ஆனால் சீதை அதை ஏற்கவில்லை. உங்களை பார்த்து சாமுத்திரிகர் உனக்கு வனவாச யோகம் உள்ளது என்றது போல் என்னை பார்த்தும் ஜோதிடர்கள் எனக்கும் வனவாச யோகம் உள்ளது என்றனர். ஆகையால் நான் உங்கள் பின்னால் வனத்திற்கு வந்து தீருவேன் என்றாள். அதற்கும் ராமன் அவளை அழைத்துச் செல்ல சம்மதிக்கவில்லை. சீதைக்கு கோபமும் துயரமும் பொங்கின. அவள் ராமனை நோக்கி, ஐயோ, என் தந்தையான ஜனக மகாராஜா தன் மருமகன் ஆண்மையற்றவன் என்று அறிந்தால் என்ன நினைப்பார்? உங்களை வீரன் என்று அறியாதவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். உங்களுக்கு பயம் எதற்கு? நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னை விட்டுச் செல்ல நினைக்கிறீர்கள்? உங்களை தவிர எனக்கு வேறு தஞ்சம் இல்லை. உங்களை விட்டுச் சென்று குலத்திற்கு களங்கம் செய்யவா? நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு ஸ்வர்க்கம் என்று சொன்னேனே என்று கதறி அழுதாள்.
ராமன் அவளை இரு கைகளாலும் அணைத்து சமாதானப்படுத்தி தன் பின்னால் அழைத்துச் செல்வதாக வாக்கு கொடுத்து வனவாசத்திற்கு தயார் ஆகு. உன்னிடம் உள்ள அனைத்தையும் தானம் செய். உன் பொருட்களை முதலில் பணியாளர்களுக்கு கொடுத்து மீதியை பிராமணர்களுக்கு கொடு. சந்நியாசிகளுக்கு உணவு அளி. பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய் என்றான். சீதை பேரானந்தத்துடன் அந்தச் செயல்களை எல்லாம் செய்தாள். அம்புலிமாமா ராமாயணம் 9ஆம் பகுதி நிறைவு. இப்போதற்கு ஸ்வஸ்தி.